இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா 18% குறைத்து அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திருப்பூர் ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 5 மாத காலமாக 50% இறக்குமதி வரியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் வரி குறைப்பால் நிம்மதி அடைந்துள்ளதாகவும் இதற்கு காரணமான பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு உலக நாடுகள் அனைத்திற்கும் பல்வேறு விதமான வரியை விதித்து அதிரடி காட்டி வந்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி 50% வரி விதிப்பை அறிவித்தார். இந்தியா அமெரிக்க இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் இழுபறியானது உள்ளிட்ட காரணங்களால் இரு நாடுகள் இடையேயான உறவு கடந்த சில மாதங்களாக சுமூகமானதாக அமையவில்லை. அமெரிக்காவின் 50% இறக்குமதி வரி விதிப்பால் திருப்பூர் ஆடை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் உற்பத்தியான ஆடைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் தவித்து வந்ததாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். திருப்பூரில் ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாடுகளுக்கு ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் அதில் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஆடைகள் அனுப்பப்படுகின்றன. அமெரிக்க அரசு இறக்குமதி வரியை 50% உயர்த்தியதால் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடை வர்த்தகம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. எனவே வரி விவகாரத்தில் சுமூக தீர்வு காண வேண்டும், அமெரிக்க வரி விதிப்பில் இருந்து மீளுவதற்கு சலுகை திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று திருப்பூர் ஆடை உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதனை அடுத்து மத்திய அரசு பஞ்சு இறக்குமதி வரி குறைப்பு உள்ளிட்ட சில சலுகை திட்டங்களை மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 18% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு முன்னதாக பிரதமர் மோடியுடன் ட்ரம்ப் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டிருந்தார். அதில் இருதரப்புக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்துள்ளதாக ட்ரம்ப் பதிவிட்டார். இதனை அடுத்து இறக்குமதி வரியை அமெரிக்கா 18% குறைத்து அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அடிப்படை வரியிலும் 7% குறைத்து 18% குறைத்திருப்பது நமது போட்டி நாடுகளான வங்கதேசம், வியட்நாம், இந்தோனேஷியா நாடுகளை விட குறைவான வரி விதித்து இருப்பதால் ஆயத்த ஆடை தொழிலுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளனர். இது மத்திய அரசாங்கத்தினோட ஒரு கடுமையான முயற்சியினால ஒரு திறம்பட ஒரு அருமையான ஒரு ஒப்பந்தத்தை சரியான சமயத்தில் நிறைவேற்றிட்டாங்க. இதனால் இப்போ என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூட நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதோட இம்பேக்ட் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக இது உரைச்சிருக்கும். இந்திய பொருளாதாரம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கூடையே சென்று அது வேற விதமான ஐரோப்பிய ஒன்றியம் நம்மளுக்கும் நாம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்து வேற மாதிரி போயிருக்கும். இந்த வரி குறைப்பு காரணமாக ஆயத்த ஆடை ஏற்றுமதி 2030 ஆண்டுக்குள் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் ஐரோப்பா யூனியனுடன் இந்தியா மேற்கொண்ட வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக திருப்பூர் ஆடை ஏற்றுமதி கூடுதல் வளர்ச்சி பெற உதவும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அமெரிக்கா வரி குறைத்ததற்கு முக்கிய காரணமாக இருந்த பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் ஆடை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளனர். உலகிலேயே அதிகமாக பஞ்சு விளைச்சலை கடந்த சில வருடங்களாக கொண்டிருப்பது அமெரிக்க நாடு. இப்பொழுது அடுத்த 2-3 வாரங்களில் மற்ற துறைகளுக்கெல்லாம் சரியான ஒரு வழிகாட்டுதலோடு ஒப்பந்தம் ஏற்படும் போது நிச்சயமாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பருத்திக்கு எந்த விதமான வரியும் வராது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்தியா மீதான வரியை 18% அமெரிக்கா குறைத்துள்ளதால் திருப்பூரில் ஆடை ஏற்றுமதி அதிகரிக்கும் என ஆடை ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.